இந்த காலவெளியில எனக்கு மிகவும் பரிச்சயமான அநேக முகங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உங்களோடு கூட இந்த காலவெளியில இருப்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ அண்ணா ஃபார் தட் குட் வேர்ட். நெகேமியா புத்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நெகேமியா 2:2 604வது பக்கத்தில் இருக்கிறது, பழைய ஏற்பாடு. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாயிருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய இருதயத்தை முகம் பிரதிபலிக்கும். Face is the index of the mind. கர்த்தருடைய வார்த்தையில நாம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முகம் வாடி அல்லது முகத்தினுடைய பிரதிபலிப்புகளை நாம் பார்க்கிறோம். ஆயினை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் முகநாடி வேறுபட்டது என்ன என்று அவனை பார்த்து கேட்கிறார். ஒரு சமயத்துல லாபானை குறித்து யாக்கோபு பார்க்கிறான். அன்னைக்கு காலையில மாமனார் முகம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயம் யாக்கோபு பார்த்திருக்கிறார். இப்போ இந்த நெகேமியா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ராஜா அவனை பார்த்து, எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி தரப்பா, அவருடைய முகத்தை பார்த்து ராஜா கேட்கிறார், நீ துக்க முகமாய் இருக்கிறது, கேட்கிறேன், உனக்கு வியாதி ஒன்றும் இல்லையே? Seeing you are not sick. This is nothing but sadness of the heart. உன் இருதயத்தின் துக்கமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ராஜா இப்படி இவரை பார்த்து சொன்ன உடனே நெகேமியாவுக்கு பயப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. Then I was very much afraid. நான் ரொம்ப பயந்தேன். இப்படி நெகேமியாவினுடைய துக்க முகத்துக்கான காரணம், ஊர்ல இருந்து 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், சகோதரரில் ஒருவர் இன்னும் சிலர் எருசலேமிலிருந்து நெகேமியாவை பார்க்க சூசாவுக்கு வந்திருக்கிறார். சூசாங்கிறது இன்னைக்கு இருக்கிற பெர்ஷியா, இன்னைக்கு இருக்கிற ஈரான். சூசாவுக்கு வந்திருக்கிறார். அப்ப ராஜ அரண்மனையில் ஒரு வேலை பார்க்கிற ஒரு நபரை பார்க்க வந்திருக்கார். வெரி இன்ஃப்ளூயன்சியல் பர்சன். ராஜாவுடைய கைத்தடிகளுக்கு தான் அதிக, அவங்களை பிடிச்சிட்டா போதும் எல்லா விஷயமும் நடந்துடும் என்பது தானே. இந்த வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது அவன் பிரச்சனைக்காக அவன் முகம் வாடி இருக்கவில்லை. அவனுடைய குடும்பத்தின் பிரச்சனைக்காக, அவன் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளுக்காக, அவனுடைய தேவைகளுக்காக அவனுடைய முகம் வாடி இருக்கவில்லை. அவனுடைய பாழ்பட்டு கிடக்கிற தேசத்தை குறித்துதான ஒரு துக்கம். ஒரு மனுஷன் இதை குறித்து அக்கறைப்பட்டு கவலைப்பட்டு துக்க முகமாய் இருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் எல்லாருடைய கண்களும் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். ஐயா ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கு. இங்க ஒரு பைபிள் கூட இருக்கு, யாருக்காவது வேணும் தான் எடுத்துக்கலாம். அப்படி இது பைபிள் தானே? இந்த வார்த்தைகளை வார்த்தைக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, மகத்துவம் ஆனவரும் பயப்படத்தக்கவருமான தேவனே, உண்மையில் அன்பு கூட்டு உடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறோம், உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிறவரே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிட உமது அடியனுடைய ஜெபத்தை கேட்பது உடைய செவி கவனித்திருப்பதாக உடைய கண்கள் திறந்திருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நிற்கிறோம். நீர் உடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் துரோகம் செய்தால் நான் உங்களை பிற ஜனத்தாருக்குள்ளே சிதறடிப்பேன். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவற்றின்படி செய்வீர்கள். ஆனால் உங்களிலே கல்வந்து போனவர்கள் வானத்தில் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட தளத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவி உடைய தாசனாயின் மோசே கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்து தேவரி ஒரு மகா வல்லமையினால் பலத்த கரத்தினால் வீட்டுக் கொண்ட உமது அடியார் உமது ஜனமே இவர்கள் ஆண்டவரே, இது அடியானின் முகத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் பிரவர்த்தி உமது பெரிய கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைவிடுதல செய்து இந்த மனிதனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க செய்வீர்கள் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திர காரணம் எங்கள் தேவனை இந்த காலவெளியில் இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுத்தினோம். இந்த வார்த்தைகளுக்குள் நாங்கள் கடந்து செல்கிறது நாங்கள் எவைகளை குறித்து கவலைப்பட வேண்டும் என்கிறதை இந்த நாளிலே எங்களுக்கு பிரதானமாக்கி ஆண்டவரே, இந்த கூடுகையிலிருந்து நாங்கள் கலந்து போகிற பொழுது நாங்கள் கலந்து போகிற சொல்றோம் ஒரு புதிய தரிசனத்தோடு கூட கடந்து செல்ல எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். நான் ஒரு புதிய திருப்புதலை என்னுடைய பிரசங்கத்திற்காக எடுத்திருக்கிறேன். நீங்க உங்களுடைய வேதாகமங்களை நீங்க கவனிக்கிறீர்கள். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நாம் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மிலே அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் இரக்கத்தையும் காக்கிற மகா பயங்கரமான தேவனை. நெகேமியாவுடைய ஜெபம் இதுதான். இதுல சொல்லப்பட்டிருக்கிற நெகேமியாவுடைய ஜெபம் இதுதான். பரலோகத்தின் தேவன் உம்மில அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் இரக்கத்தையும் காக்கிற மகா பயங்கரமான தேவனை. என்ன ஒரு மனதை, இவர்களுடைய மனதை கஷ்டப்படுத்தின விஷயம் என்னவென்றால் 587 கிமு கிறிஸ்துவுக்கு முன் 587 எருசலேம் நகரம் பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்டது. 587 அநேக ராஜ பிரபுக்கள், கனம் பொருந்தினவர்கள், திறமையானவர்கள், கெட்டிக்காரர்கள், இவர்களை எல்லாத்தையும் பாபிலோன் அரசன் 587 கிமு 587 சிறைபிடித்துக் கொண்டு போனார். அப்போ ஜனத்தில் மீதியா இருந்தவர்கள், இது ஒன்னும் தேராத கேஸ் எல்லாம் அங்கே விட்டுட்டு போயிட்டு, இப்போ
அங்க போன இடத்துல பாபிலோன் சாம்ராஜ்யம், இன்றைக்கு இருக்கிற ஈரான், அன்றைக்கு பெர்ஷியா தேசத்தினால 539 இன்னும் ஒரு 587 539 கிட்டத்தட்ட ஒரு 42 இயர்ஸ்க்கு அப்புறமா, ஒரு 42 வருஷத்துக்கு அப்புறமா பாபிலோன் ராஜ்யத்தை, இன்றைக்கு இருக்கிற பெர்ஷியா, கோரேஸ் ராஜாவினுடைய காலத்தில் யுத்தம் செய்து அவர்களை மேற்கொண்டு பாபிலோனிய ராஜ்யத்தையும் இன்றைக்கு இருக்கிற பெர்ஷியா, இன்றைக்கு இருக்கிற ஈரான் மேற்கொண்டு அவர்களுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்தார். இப்போ இங்கிருந்து சிறைப்பட்டு போன ஜனங்கள் பாபிலோனில 42 வருஷமாக இருக்கிறார்கள். இப்போ இவங்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா ஈரான் தேசத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டிற்குள் இவர்கள் வந்தார். கோரேஸ் ராஜா காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை அறிவிக்கப்பட்டது. அதனால் அவர்கள் அங்கே இருந்து, பாபிலோனில் இருந்து மற்ற தேசங்களுக்கு பரவி போனார். அப்படி பரவி போன பொழுது நெகேமியாவினுடைய குடும்பமும் சூசாவுக்கு போனது. சூசா என்கிறது அன்றைக்கு இருந்த பெர்ஷிய தேசத்தினுடைய குளிர்காலத்தினுடைய தலைமையகம், வின்டர் கேபிட்டல். சூசாவுக்கு இவர்கள் புலம்பெயர்ந்து போன இடத்தில் நெகேமியா பிறந்திருக்கிறார். He was not born in Israel. He was born in Persia. அவர் பெர்ஷியாவில் பிறந்திருக்கார். கிட்டத்தட்ட எப்ப பிறந்திருக்கிறார்னா 480க்கும் 470க்கும் கிமு நாட்கள்ல அவர் அங்கே பிறந்திருக்கிறார். பிறந்து எப்படி அரண்மனையிலே போய் ராஜா உத்தியோகம் கிடைத்தது என்று தெரியல. அப்போ அர்த்தசாஸ்திர ராஜாவினுடைய 20ஆம் வருஷத்தில் தான் இந்த 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அர்த்தசாஸ்திர ராஜாவினுடைய 20ஆம் வருஷத்தில், 8ஆம் வருஷத்துலதான் எஸ்ரா ஒரு 5000 பேரை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் எருசலேமுக்கு போனது. அர்த்தசாஸ்திர ராஜாவினுடைய 8ஆம் வருஷத்துலதான் எஸ்ரா புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அர்த்தசாஸ்திர ராஜாவின் 8ஆம் வருஷத்துல ஒரு 5000 பேரை கூட்டிக் கொண்டு எஸ்ரா என்கிற ஒரு புரோகிதன், ஒரு ஆசாரியன், வேத பாரகன், அவன் ஜனங்களை கூட்டுக்கிட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி போனான். இப்போ அர்த்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷத்துல BC 445 ஆண்டவர் பிறக்கிறதற்கு 445 வருடங்களுக்கு முன்பதாக நெகேமியா சரித்திரம் தான் இந்த நெகேமியா 1ஆம் அதிகாரம். அப்ப ராஜாவுக்கு முன்னாடி இந்த இந்த நெகேமியா நிற்கிறார். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துருச்சுன்னா, ஜெபிச்சிருக்கா, உபவாசிச்சிருக்கா, ஆண்டவருக்கு முன்னாடி கன்ஃபெஸ் பண்ணிருக்கான். ஆண்டவருக்கு முன்னாடி 6ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களுக்காக நான் உம்மை நோக்கி செய்கிற ஜெபத்தை கேட்க உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்திருக்கட்டும், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இன்றைக்கு சிஸ்டர் கிளாடிஸ் அவங்க அந்த ஓப்பனிங் நோட்லயே முதல் ஜெபத்தை இப்படிதான் பண்ணினேன், இப்படிதான் பண்ண சொல்லி சொன்னேன். பாவரிக்கை பண்ண சொல்லி. நான் ஒரு சர்ச்சை போனேன் உடுமலைப்பேட்டையில, என்ன சொல்லிருந்தாங்க, இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பாக்கணும்னா சர்ச்சை எத்தனை மணிக்குன்னா 8:30 மணிக்கு, 9 மணிக்கு, 8 மணிக்கு முன்னாடி அப்புறமா போனீங்கன்னா அந்த பாஸ்டர் பார்க்க முடியும். நான் 8:10க்கு அங்க போய் சேர்ந்தேன். 8:10க்கு நான் போய் சேரும்போது அந்த சபையை முழுவதும் முழங்கால் படி போட்டு அந்த ஊரினுடைய, அதுக்கு முந்தின வாரத்தில் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் செஞ்ச பாவத்துக்காக பாவ அறிக்கை செஞ்சு
கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க முழங்கால நின்று அந்த ஊருக்காக மன்றாடி நிக்கிறாங்க. அப்போ இந்த நெகேமியா, உம்முடைய அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களுக்காக நான் உம்மை 6ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, நான் உம்மை நோக்கி செய்கிற ஜெபத்தை கேட்க உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்திருக்கட்டும். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். 7ஆம் வசனத்துல, உமக்கு விரோதமாய் நாங்கள் மிகவும் கெட்டு போய் உம்முடைய அடியானாகிய மோசேக்கு நீர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாமல் போனோம். ஆண்டவருக்கு ஏற்கிற காரியம் என்னன்னா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான அப்படின்னா, உள்ளத உள்ளபடி சொல்லிட்டா அத நம்ம வாயினால அறிக்கை செஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறமா வேற அவர் நம்மளை தண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உள்ளத சொன்ன பிறகு என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி ஆண்டவருக்கு முன்னாடி போய் பாவ அறிக்கை செய்கிறாங்க. 9ஆம் வசனத்துல ஆண்டவருக்கு முன்னாடி போய் ஆண்டவர் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்களை ஆண்டவருக்கு நினைவூட்டுகிறார். God of the promises. ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நினைவூட்டுகிறார். 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு விரோதமாய், இது உபாகமத்துல, இந்த உபாகமத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினாலும் நீங்கள் மனம் திரும்பி என் கற்பனை. 9ஆம் வசனத்துல நெகேமியா 1:9, நீங்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினாலும் நீங்கள் மனம் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களுக்குள்ளே தள்ளுண்டு போனவர்கள் ஆகாயத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அவர்களை அங்கே இருந்து சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட இடத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று நீ சொன்ன வார்த்தையை நினைத்த ஆண்டவரை ஞாபகப்படுத்த. ஆண்டவரே, ஒருத்தங்க தாங்க செஞ்ச தப்ப உணர்ந்து அவங்க மனம் திரும்பினாங்கன்னா, அவங்க பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நீர் மறுபடியும் அவர்களை அந்த தேசத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு நினைவூட்டுகிறார். ஆண்டவருக்கு நினைவூட்டுகிறார். கடைசியில ஒரு சப்மிஷன் நிற்கிறார். கடைசியில கோர்ட்ல நம்ம கேஸ் எழுதி கொடுக்கும் போது கடைசியில என்ன சொல்லுவோம்? பிரேயர். என்ன எங்களுக்கு இதுல இருந்து விடுதலை வேணும் அப்படிங்கிறத கேட்கிறவங்க யாருன்னு அந்த கேட்கிறவருக்கு தெரிஞ்சா, கட்டாயமா விடுதலை கிடைக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதான் அந்த 11ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று உம்முடைய அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ண வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தேன், நான் வேண்டிக் கொண்டேன். இப்போ நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். நம்ம துக்கமா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. என்னன்னா, இந்த இப்படிப்பட்ட ஒரு அழிவை பார்த்த நபர் இல்ல. யார்? இந்த நெகேமியா. ஏன்னா இங்க வாழ்கிற இடம் எங்கன்னா ராஜ அரண்மனையில. ஆனாலும் ஊர்ல இருந்து அவனுடைய சகோதரர்கள் ஒருவன் 587, இப்ப 444. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? யாராவது மைனஸ் பண்ணி பாருங்களேன். 587 - 444 143 வருஷம். 143 வருஷத்துக்கு அப்புறமா ஊர்ல இருந்து ஆட்கள் பாபிலோன்ல பிறந்த நெகேமியாவை பார்த்து தேசம் பாழ்பட்டு கிடைக்குதுங்கிற விஷயத்த சொல்லும் போது, அப்ப வீட்டுல ஏற்கனவே சொல்லி வளர்த்திருக்காங்கிறது தான் இதுக்கு பொருள். நம்ம இப்படி ஒரு நல்ல ஹெரிட்டேஜ்ல உள்ள குடும்பங்கள், நம்ம நல்ல வளர்ப்புல உள்ளவங்க
இப்படி ஒரு நல்ல சாமியை கும்பிட்டுட்டு இருந்தோம். ஒழுங்கான சாமியை கும்பிடுறதை விட்டுவிட்டு நம்ம ஊர்ல இருந்தவர்கள் எல்லாம் கும்பிட்டதுனால ஆண்டவர் நம்மள பாபிலோனுக்கு வித்துட்டாரு. பாபிலோன்ல வித்து நம்ம ஊரங்கே சிதறி போயிட்டோம். திருப்பி ஒரு நாளைக்கு ஆண்டவர் நம்மள நம்ம தேசத்துல கொண்டு போய் நடுவார் அப்படிங்கிற விஷயத்த இந்த குடும்பம் நெகேமியாங்கிற சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்குதுங்கிறது தான் இதுல பொருள். அப்ப ஊர்ல இருந்து வந்து ஒரு விஷயத்த சொன்ன உடனே இவனுக்கு பத்திக்கிச்சு. அப்ப ஏற்கனவே அந்த அந்த சாரம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன கங்க போட்ட உடனே அந்த அந்த ஊரை பத்திய கவலை, எருசலேமை பத்திய கவலை மனசுக்குள்ள வந்துருச்சு. எருசலேம்ங்கிறது 12 மைல் சுற்றிலும் இருக்கிற ஒரு கோட்டை சுவர். அது பாபிலோனியர்கள் 20 வருஷம் முற்றுகை போட்டார்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம். எத்தனை வருஷம்? 20 years. 20 years நம்ம அந்த கேட்டபிள்ட் கல்லு வச்சு பறவை அடிக்கிற பார்த்துப்போம் இல்லையா? அவங்க பாபிலோனியர்கள் செய்த விஷயம் என்னன்னா, அவன் ஒரு கேட்டபிள்ட் செஞ்சு அது மேல 30 கிலோ சைஸ் உள்ள கல்லை வச்சு அவங்க அந்த மாதிரி ஒரு கேட்டபிள்ட்டை யூஸ் பண்ணி இங்கேருந்து அந்த அந்த செவுர் மேல அடிக்கிறது. செவுர் அப்படி ஒரு ஸ்டேஜ்ல சுக்குநூறா நொறுங்கி ஜனங்க எல்லாம் சில பேர்லாம் ஓடி போன பொழுதும் அவங்களையும் மறுபடியும் சொந்தக்காரங்கெல்லாம் சேர்த்து பிடிச்சு கொடுத்தாங்க பாக்கணும். ஏன்னா உபதியா புஸ்தகத்துல அது வாசிக்கிறோம். ஒரு அதிகாரம் தான் இருக்கு. வீட்டுல போய் கொஞ்சம் வாசிச்சு பாரு. இப்படி இந்த ஜனம் பிடிக்கப்பட்டு ராஜாவை கண்கள்ல ஓட்டை போட்டு குருடாக்கி ராஜாவை கையில விலங்கு மாட்டி வெண்கல விலங்கு மாட்டி கொண்டு வந்து பாபிலோனுக்கு கொண்டு வரும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்துல வந்த ஆட்கள் தான் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பெரிய கூட்டமா வந்துச்சு. ஒரு ஜெனரேஷன் அப்படியே இங்க சென்று போயிடுச்சு. இப்போ 70 இயர்ஸ்க்கு அப்புறம், 70 வருஷத்துக்கு அப்புறமா கோரேஷ் ராஜாவினுடைய காலத்துல கிட்டத்தட்ட 49,897 பேர் எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். இவங்க செருபாபேலோட தலைமையில திரும்பி போய் கோவில கட்டிட்டு, செருபாபேல் தலைமையில யோசுவா காலத்துல போய் கோவில கட்டிட்டு, அதுக்கப்புறம் 80 வருஷத்துக்கு அப்புறம் தான் நெகேமியா கோவில் கட்டி முடிச்சு 80 வருஷத்துக்கு அப்புறம் தான் நெகேமியாவுக்கு சுத்து சவுறு இன்னி கட்டப்படாம இடிஞ்சு கிடக்குதுங்கிற விஷயத்த, கோவில்லாம் கட்டியாச்சு, ஜனங்க ஒரு 50,000 பேர் அங்க இருக்காங்க இப்ப. ஆனா காம்பவுண்ட் சவுறு இடிஞ்சு கிடக்குது. காம்பவுண்ட் சவுறு இல்லைன்னா, வீட்டுக்கு காம்பவுண்ட் சவுறு இல்லைன்னா, ஆமா கோவில் இருக்கு, வீடு இருக்கு, வர்றது போறது எல்லாம் இதுக்குள்ள வந்துட்டு வெளியே போகுது என்கிற ஒரு சூழ்நிலையை விளக்கி சொல்றான். ஊரை சுத்திலும் இருந்த அந்த பாதுகாப்பு இல்ல. ஊருக்குள்ள ஜனங்க இருக்க, ஊரை சுத்திலும் இவங்களுக்கு எதிரானவங்க இருக்காங்க. அவங்க உள்ள வந்துட்டு வெளியே போறாங்க. போகும்போது சும்மா போவானா? வெளியே உள்ளவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு, நம்ம கேம்பஸ்குள்ள வந்துட்டு வெளியே போகும்போது, ஆமா இவங்களுக்கு தேவையில்லாத சாமான வெளியே போட்டிருக்காங்க போல இருக்கு. மாதவகுமார் ஏதோ வெளியே போட்டிருக்காரு இல்லையா? செருப்பு எப்படினாலும் வீட்டுக்குள்ள கொண்டு வைக்க முடியாது இல்லையா? இவர் தேவையில்லாம தான் வெளியே போட்டிருக்காரு அப்படின்னா அந்த ஜாமான தீர்ப்பு. வெளியே ஆட்டா ஒரு சைக்கிள் நிப்பாட்டிப்பார். இவருக்கு தான் கார் இருக்கு, இவருக்கு எதுக்கு சைக்கிள் எடுத்து போயிடும். இப்படி இந்த வந்தவங்க இப்படி பண்றத, இது நித்தம் அங்க பல லட்சம் பேர் தான் 587 சிறைப்பட்டு போனாங்க. கோயில் கட்டுறதுக்கு யார் போறான்னு கேட்ட பொழுது எவ்வளவு பேர் திரும்பி போயிருக்காங்க? 50,000 பேர் போயிருக்கு. இந்த 50,000 பேர் நல்ல இன்டென்ஷனோட போனாங்க, போய் அந்த கோவில் கட்டணும்னு நினைச்சு போனாங்க. ஆனா போனவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை.
அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வேதம் சொல்லப்படும், நான் உட்கார்ந்து அழுது உபவாசம் பண்ணி தன்னை தாழ்த்தி பாவ அறிக்கை, ஜனங்கள் எல்லாத்துக்காகவும் பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருந்த வாக்குத்தத்தத்தை நினைவூட்டி ஒரு மன்றாட்ட சொல்றான். ஆண்டவரே, இன்னைக்கு நான் ராசாவுக்கு முன்னாடி போய் நிக்க போறேன், எனக்கு ஒரு நல்ல பதில இந்த ராசாட்ட இருந்து கொடுங்க. சோ இவனுடைய துக்கத்துக்கான காரணம் என்ன? அவன் விஷயம் இல்ல. இட்ஸ் a very broader thing. இன்னைக்கு நம்ம பக்கல் என்ன என் வயசுக்காக அவங்க அசாம்ல இருக்கும்போது கிராஸ் அண்ணன் அவங்க கிட்ட பேசினார். அங்கிள் வீட்டுல இருக்கும்போது நீங்க பேசுனீங்க, ஜெரால்ட் பேசினாரு, நீங்க அசாம்ல இருக்கிறதாக அன்றைக்கு நாங்க கேள்விப்பட்டோம். சோ சில ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்க்காக நம்ம மனசு வருத்தப்படுற விஷயங்களை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு நாம் பல காரியங்களுக்காக ஜெபித்தோம். இடத்துல இத பத்திய காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம போய் எங்க அதிகார மையத்துக்கு முன்பாக நம்ம போய் நிற்கிற பொழுது ஆண்டவர் வாசல்களை நிச்சயமா நம்ம துக்கத்துக்கு ஒரு ஜெனியூன் ரீசன் இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதிகார மையங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் திறப்பார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. நம்ம துக்கத்துக்கு ரியல் ரீசன். எவ்வளவு நாள் தான் நம்ம பிள்ளைங்களுக்காகவே நம்ம வருத்தப்படும். நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டாலும் அவங்க என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யறாங்க. மாதவகுமார் என்ன அழகான வீடு கட்டி வச்சிருக்க, அவங்க இதுல குடியிருக்க போறது இல்ல. இதை இவர் எவ்வளவு சரி பண்ணி வச்சாலும் these fellows are not going to come and live here. இல்லையா? அவங்க வர விரும்பினாலும் அவங்க பிள்ளைங்க வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. நம்மளுடைய ஜெனியூன் ரீசன்ஸ் ஆண்டவருக்கு தெரியணும். நம்மளுடைய துக்கத்துக்கு ரீசன் இருக்கணும். அப்படி இருக்குதுன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே அதன் மேல் கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் அதுக்கு அவனுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 444 80 எஸ்ரா இவன் வர்றதுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான். நெகேமியா எருசலேமுக்கு வர்றதுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். ஒரு 5000 பேர் கூட்டம் வந்தார். அதுக்கு முன்னாடி 80 வருஷத்துக்கு முன்னாடி செருபாபேல் ஒரு கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டினார். அவங்களாலையும் கோவில் கட்ட முடியல. 80 வருஷத்துக்கு முன்னாடி செருபாபேலும் யோசுவாவும் 2 வருஷம் செட்டில் ஆன பிறகு எல்லா காசு இருந்துச்சு, எல்லா பொருளும் இருந்துச்சு. ஆனா அந்த பவுண்டேஷன் போட்டதோட அவங்களை நிப்பாட்டிட்டாங்க. ஆனா 16 வருஷத்துக்கு அப்புறமா ஆகாய்ங்கிற ஒரு தீர்க்கதரிசியும் சகரியாங்கிற ஒரு தீர்க்கதரிசியும் 16 வருஷத்துக்கு அப்புறமா பவுண்டேஷன் கட்டி 16 வருஷம் போட்டாங்க கோயில் கட்டாம. ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். 16 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க 2 பேரும் எழுப்பி இந்த ஜனத்தை உற்சாகப்படுத்தின உடனே 5 வருஷத்துல கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் சுத்திலும் இருந்த அலங்கம் பாழ்பட்டு கிடந்துச்சு. இப்ப ப்ரையாரிட்டி வீடு கட்டினது இல்லை, இப்ப காம்பவுண்ட் செல் கட்டு. இவன் அந்த 12 கிலோமீட்டர் அந்த வால 12 கிலோமீட்டர் வால 52 நாளில் கட்டி பிடிப்பதற்கு ஆண்டவர். நம்ம துக்கத்துக்கு ஒரு ரீசன் இருக்குதுன்னா சர்வ வல்லவர் கொடுப்பார். அவன் இந்த வேலையை தொடங்கின உடனே ஒரு குரூப் வந்துருச்சு. சன்பல்லாத்தும் தொபியாவும் இல்லையா, இங்க எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க. வா வா பேசுவவங்கலாம் கூப்பிடுறாங்க. ஆனா நெகேமியா என்ன சொல்றேன், நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் இப்பொழுது வரக்கூடாது. ஆண்டவர் இப்படி ஒரு மனிதனை அனுப்புகிறார்.
இன்னொரு பகுதியை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல லூக்கா 24:17 நான் என்னுடைய திருப்புதலை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். 2 பேர் நடந்து போறாங்க. எங்க நடந்து போறாங்க? எருசலேம்ங்கிறது மலை மேல இருக்கு. எம்மாவுங்கிற ஊருக்கு நடந்து போறாங்க. கிட்டத்தட்ட 8 மைல். 8 மைல்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட வந்துடும். இந்த எருசலேம் மலை மேல இருக்கு. எம்மாவுங்கிறது ஒரு கடற்கரை. இதை நோக்கி இந்த 2 பேர் நடந்து போறாங்க. 2 பேரை பத்தி அவங்கள பார்க்கும்போது ஆண்டவர், நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் உங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறீங்க என்று ஆண்டவர் அவங்க கூட கேட்கிற ஒரு சேட் ஃபேஸ். அப்போ போன ஒரு ஆளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, கிளையோப்பா. கிளையோப்பா கடந்து போயிருக்காங்க. இப்ப கூட போனது யாரு? ஒருவேளை கிளையோப்பாவினுடைய மனைவியாக இருக்கலாம். ஏன்னா யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார். இயேசுநாதருடைய அம்மாவுடைய சகோதரி, அக்காவா தங்கச்சி எல்லாம் தெரியல. கிளையோப்பா மரியாள் கிளையோப்பாவினுடைய மனைவியாக இருக்கலாம் என்று வேத பண்டிகையர்கள் அதை பத்தி கவலை இல்லை. 2 பேரும் இப்படி நடந்து போறாங்க. 2 பேர் நடந்து போகும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்ற, அவருடைய தாயின் சகோதரி சாரி. இப்போ இவங்க போற ஆட்கள் எப்படி போறாங்கன்னா, டோட்டலி டிஸ்கரேஜ், டிஜெக்டட். அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஒரு புரோக்கன் டவுன் சிச்சுவேஷன்ஸ், ஒரு தகர்ந்து போன ஒரு நிலைமையில் இந்த 2 பேரும் நடந்து போறாங்க. எப்படி இருக்காங்க அவங்க? ஒரு ஒரு அவங்க வாழ்க்கை ஒரு இனிமே இதை ஒன்றும் கெட்ட முடியாது, ஒரு ஒரு நொறுங்கி போன சிச்சுவேஷன்ல இந்த 2 பேரும் நடந்து போறாங்க. இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு? இதுக்கு நடுவுல ஆண்டவர் இவங்கள்ட்ட கேட்கிறார். 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, லூக்கா 24:13, அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்ற கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவற்றை குறித்தும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு நடந்து போகையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கே நீர் இருக்கிறீரோ? இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவங்கள்கிட்ட கேட்கிற, நான் எனக்கு ஜஸ்ட் நினைவு வருது. நான் புனலூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், செக்ஷன் இன்ஜினியர் ரயில்வேஸ்ல. அப்போ ஒரு ஸ்கூட்டர் என்கிட்ட இருந்துச்சு. ஸ்கூட்டரை ஓட்டிட்டு போய் அந்த கேட்டு பூட்டிருக்கு, ரயில்வே கேட்டு பூட்டியிருக்கு. நான் அங்க போய் நிறுத்திருக்கேன். ட்ரெயின் போயிடுச்சு, ஸ்டேஷனுக்குள்ள போயிடுச்சு. இப்ப இன்னும் கேட்டு பூட்டிருக்கு. இந்த பக்கத்துல ஒரு சைக்கிள்ல நின்றுட்டு இருந்த ஆள்கிட்ட கேட்கிறேன், ட்ரெயின் தான் போயிடுச்சுல, இன்னும் ஏன் கேட்டை பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கிறேன். அந்த ஆள் கேட்கிறாரு, என்கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு தெரியாதுல என்ன யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் தெரியாத மாதிரி அவனுக்கு கேள்வி கேட்கிறேன்.
ஏன் ட்ரெயின் தான் போயிடுச்சு, ஏன் கேட் திறந்து விட மாட்டேங்கிறேன், ஏன் பூட்டி வச்சிருக்கேன். முன்னாடி நம்ம இந்த கேட் எல்லாம் இருந்த பொழுது ட்ரெயின் எல்லாம் போய் ஒரு பெரிய கூட்டமா இருக்கும் இல்லையா, அழகப்பநகர் கேட்டு, டிவிஎஸ் கேட்லாம் கிராஸ் பண்ணவே முடியாது. கேட்டு திறக்கிறதுக்கு இங்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து கோபம், ஆத்திரம், கேட் கீப்பர் மேல பயங்கரமா வரும் இல்லையா. அப்ப இப்படி கேட்கறது. அப்ப அது மாதிரி ஆண்டவர் கிட்ட கேட்கிறேன், என்னப்பா துக்க முகமா இருக்கீங்க, ஏதோ பேசிக்கிறீங்க, என்ன பிரச்சனை? அப்ப கேட்கும்போது ஆண்டவர் அவங்க சொல்றாங்க, போன வாரம் ஃபுல்லா எருசலேம்ல நடந்த விஷயம் எதுவும் தெரியலையா? நீ என்ன வெளிநாட்டுக்காரரா, அந்நியரா, வேற ஊருக்காரனா அப்படின்னு கேக்குறேன். அப்போ கிளையப்பா எக்ஸ்பிளைன் பண்றான். போன வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள், முந்தின அந்த வாரத்துல இயேசுநாதர் வந்து பவனியா வர்றார். நாளைக்கு தானே அது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர், ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின் செல்லுது. அது நடந்து ஒரு 4 நாளைக்குள்ள வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கோர்ட் மார்ஷியல் நடக்குது. இங்க இருந்து பிடிச்சு அங்க கொடுக்குறான், அங்க இருந்து பிடிச்சு இங்க அனுப்புறான், அங்க இருந்து ஏரோதுக்கு அனுப்புறான், ஏரோதுக்கு இருந்து பிரதான ஆசாரியன் அனுப்புறான், பிரதான ஆசாரியன் இருந்து ஒரு ரோம கவர்னர் கிட்ட அனுப்புறான். இப்படி ஆளாளுக்கு அடிக்கிறான். அவரை வந்து பிரிச்சுட்டாங்க. அப்புறம் கடைசியில ஒரு சிலுவையை செஞ்சு மேல வச்சு உடம்பெல்லாம் உழுதுட்டாங்க. ரத்தமும் சதையுமா இப்படியே கொண்டு வந்து சிலுவையில வச்சு அடிச்சு அவரை கொன்னுட்டாங்க. கொன்னு அடக்கம் பண்ணிட்டாங்க. இவர்தான் அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, இவர்தான் எங்களை நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து உங்களுக்கு தெரியாதா? நாங்க வந்து இவர்தான் எங்களை ரட்சிக்கிற மேசியான்னு நம்பி இருந்தோம். ஆனா இந்த நம்பிக்கையை சிலுவையில் அடைஞ்சு கொண்டு புதைச்சிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த கிளையோப்பா ஆண்டவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ற. அவரும் வந்து இத இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டு இருக்க. இதோட ஒரு சூப்பர் விஷயம் நடந்துச்சு. 22ஆம் வசனத்துல, ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பண்ணினார்கள். 24 எங்களிலே சில கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். அவரையும் இந்த செத்து போனதை கூட நாங்க ஏத்துக்கலாம். அத நம்ம கண்ணால நாங்க எல்லாரும் பார்த்தோம். இன்னைக்கு காலையில எங்க கூட்டத்தில் இருந்த சில சகோதரிகள் முடிய காலத்துல போய் இயேசுநாதருடைய கல்லறையில போய், ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துல ஒரு அடக்கம் பண்றதுக்கான அவர்களுடைய வழிமுறைகள்லாம் நிறைய இருக்கு. சுகந்த வர்க்கங்கள் எல்லாம் வச்சு அப்படிதான் பயங்கரமா கொண்டாடித்தான் அடக்கம் பண்றோம். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஏன்னா 6 மணி ஆகி போச்சுன்னா அப்புறமா ஓய்வு நாள் தொடங்கிடும். அதனால வேகமா இறக்கி கல்லறையில ஒரு 100 ராத்தல் வெள்ளைப்போளம் எல்லாத்தையும் போட்டு ஒரு வெள்ளை துணியில கட்டி உள்ள கொண்டு போய் வச்சுட்டேன். யோசேப்பு, அரிமத்தியா யோசேப்பினுடைய கல்லறையில ஒரு நாள் யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருந்த நிக்கதோமு அன்னைக்கு ராத்திரியில வந்தவன். அவன் தான் 100 ராத்தல் வெள்ளப்போளமும் சுகந்தமும் கொண்டு வந்து வீட்டுல இருந்து வெள்ளை துணியெல்லாம் கொண்டு வந்து
ஆண்டவர் சொல்லி வேக வேகமா உள்ள வச்சுட்டாங்க. அது வரைக்கும் நாங்க பார்த்தோம். ஆனா இன்னைக்கு காலையில 2-3 பெண்கள் போய் இயேசுநாதரை பார்த்துட்டதாக அங்க வந்து நிக்கும் போது ஆண்டவர் வந்து இப்படி வருத்தத்தோட அந்த தூதர்கள் சொல்றாங்க, அவர் 3 நாளைக்கு பின்பு அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று அவர் உங்களுக்கு கலிலேயாவில் இருந்து சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்கிற விஷயத்தை தேவதூதர்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அப்படி வெளியே வரும்போது ஆண்டவர் வந்து அவருக்கு தரிசனம் ஆயிடுறாரு. ரப்பூனி தொட போகும்போது சொல்றாரு, இல்ல நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை, என்ன தொடாத, நீ போய் என் சகோதரர்களுக்கு இதை தெரிவி என்று சொன்ன பொழுது இவர் ஓடி போய்விட்டார். ஆண்டவர் இந்த விஷயத்துக்கு நடுவில் நடந்திருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 25ஆம் வசனத்துல இருந்து, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஆண்டவர் எப்படி சொல்றாரு? மந்த புத்திட்டார். நீங்களை பார்த்து 2 பேரையும் மந்த புத்தி சொல்லி, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலாகிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் நம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டார். மோசே நாட்கள்ல இருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசிய உங்களுக்குள்ள எழுப்புவாருங்கிற விஷயத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவர் ஆண்டவரை பத்தி சொன்ன எல்லா தீர்க்க தரிசனத்தையும் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி 3 நாளைக்கு பின்பு நான் முன்னாடி நான் எழுந்திருப்பேன்னு நானே உங்கள்கிட்ட பல தடவை சொன்ன, அவரே பல விஷயத்த சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இல்லையாங்கிற விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இதுக்கு இடையில ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா, போய் ஆண்டவர்கிட்ட போயிட்டு திரும்பி வந்தாச்சு. எங்க மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமாகி முதல் இதுக்கு இடையில ஆண்டவர்கிட்ட போய் திரும்பி வந்தாச்சு. திரும்பி வந்த உடனே அங்க போய் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் மரணத்தை ஜெயிச்சாச்சுங்கிற விஷயத்த அங்க போய் ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு திரும்பி வந்து நேர பேதுருவை போய் பார்த்து யோவான் கடைசி அதிகாரத்துல அவனை திரும்பி ரெஸ்டோர் பண்ணிட்டு வந்து இந்த இவங்களை பார்க்க வந்துட்டார், எம்மாவு டீச்சர்களை பார்க்க வந்துட்டார். இப்ப மரியாளுடைய புருஷன் தான்னா இப்ப அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? கிளையோப்பா மரியாளுடைய புருஷன் தான்னா யார்கிட்ட பேசிட்டு? சிதவோட பேசிட்டு இருக்காரு. சிதப்பாக்கு தான் இவ்வளவு நேரம் கிளாஸ் எக்ஸ்பிளைனேஷன். இப்படி அங்க போய் வந்து இவங்க 2 பேருக்குள்ள சேர்ந்து ஆண்டவர் துக்க முகமா இருக்கிறவங்க கூட சேர்ந்து நாள் காலில் வந்து சிலுவையில் அரைஞ்ச அந்த காலோடதான் 10-14 கிலோமீட்டர் கூட சேர்ந்து நடந்து போயிருக்க, மலையில இருந்து இறங்கி கூட சேர்ந்து இப்படி சோர்ந்து போன இவர்களை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணி அவங்களை எடுத்து வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர்கள் கூட நடந்துட்டு. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்குன்னு சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆண்டவர் இவங்களுக்கு சொல்ல அவங்க சொல்றாங்க. மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்த பொழுது அந்த கெஸ்ட் தான் உடைச்சு கொடுப்பேன். அந்த பிரெட்டை அப்படி உடைச்சு கொடுக்கும்போது அந்த கையை பார்த்தாச்சு. அந்த கையில இருந்த அந்த அந்த ஓட்டையை பார்த்தாச்சு. இவர் தான் தெரிஞ்ச உடனே அவர்கள் கண்களுக்கு போனார் என்று விதத்துல சொல்லப்பட்டது. அந்த பிட்டு கொடுத்த ஸ்டைல், அந்த 5000 பேருக்கு உடைச்சு கொடுத்த ஸ்டைல் நீங்க பார்த்திருக்கேன். நம்ம கூட இவ்வளவு நேரம் நடந்து வந்தது நம்ம ஆள்றா அப்படிங்கிற விஷயம் புரிச்ச உடனே அவர்கள் கண்களுக்கு. அப்போ 32ஆம் வசனத்துல 31ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு பயந்து போனார். 32ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி வழியிலே
அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளே எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு இப்ப துக்க முகம் மாறிடுச்சு. நம்மால் சாவல, நம்மால் உயிரோடு இருக்க, இன்னைக்கு நம்ம கூட நடந்து இருக்க அப்படிங்கிற விஷயம் புரிஞ்ச உடனே இன்னைக்கு சாயங்காலம் ஆன பொழுதுதான் புறப்பட்டு போயிருக்காங்கன்னு பதினெட்டு சொல்லப்படுது. 14 கிலோமீட்டர் நடந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? வாக்கிங் ஸ்பீட் வந்து 3 கிலோமீட்டர். 1 மணி நேரத்துக்கு வாக்கிங் ஸ்பீட் வந்து அப்ப 14 கிலோமீட்டர்ஸ்னா என்னன்னா 5 hours மலையில இருந்து இறக்கத்துல வந்துருக்காங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நேரமே புறப்பட்டு ராத்திரி 11 மணி இருக்கும் நினைக்கிறேன், புறப்பட்டு 14 கிலோமீட்டர் மலை மேல ஏறி போயிருக்காங்க. அங்க போய் சொல்ல போயிருக்காங்க. இப்போ ஆண்டவர் இந்த துக்க முகத்தெல்லாம் எடுத்துட்டு அவங்க இருதயத்துக்குள்ள நம்பிக்கையை ஆண்டவர் போட்ட உடனே இவங்க கத்தருக்குள் பலனடைந்து மறுபடியும் மலை மேல ஏறி போய் அங்க போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்நேரமே எழுந்திருந்து 33ஆம் வசனத்துல எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வருடம் அவர்களோடு குடியிருக்க கண்டீர். கர்த்தர் மெய்யாக உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார். இப்ப இங்க இருந்து திரும்பி அங்க போய் சொல்றாங்க, இயேசுநாதர் எங்க கூட நடந்து வந்தார். நாங்க எப்ப வருத்தத்தோட போனது, எங்க வருத்தம் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க? அவர் இங்க வந்துட்டுதான் அங்க உங்களுக்கு உங்களை பார்க்க வந்தாங்க. ஏற்கனவே எங்களை பார்த்து எங்களை ரெஸ்டோர் பண்ணிட்டுதான் அப்புறம் அவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வசனத்தை பார்க்கல, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியிலே நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஏசுநாதர் வந்து என்னை பார்த்துட்டு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். நல்லது. நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் ஆண்டவர் நல்லாவே நம்ம துக்கம்ங்கிறது வந்து இந்த 2 பேரும் இவங்களுக்காக ஒண்ணு வருத்தப்படலாம். யாரு? கிளையோப்பா மரியாளும் அவங்களுக்காக ஒண்ணு துக்கமா இல்லை. நம்ம என்டையர் தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரும், இவர் மூலமா தான் வரும் அப்படின்னு நம்பிக்கையா இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம ஆட்கள், வேற ஆள்லாம் கிடையாது, நம்ம ஆசாரியர்கள், நம்மளுடைய பிரதான ஆசாரியர்கள், நம்மளுடைய சனகரின் சங்கம் இப்படி வந்து பிலாத்து கையில கொடுத்து கொண்டுட்டாங்க. அவங்களுடைய துக்கத்துக்கான ரீசன் வந்து செல்ஃபிஷ்னஸ் இல்ல. It's not their own agenda. It is an agenda of a greater concern. ஒரு பெரிய அவங்களுடைய துக்கத்திற்கு இப்போ மக்கள் என்ன சொன்னாங்க, இப்ப முதல் தலைமுறை வந்து திரிபுராவிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 200 பேர் இருந்தாங்க, இப்ப 33 பேரா இருக்காங்க. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்குள்ள போறதுக்குள்ளேயே ஆண்டவரை பார்த்தது ஒரு தலைமுறை தான். இடையில கேப் வந்து 1 ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷனுக்குள்ளேயே. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம தெரிஞ்ச மாதிரி அவங்க தெரியலையே இல்லையா? நமக்கு சொல்லித் தர்றதுக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி செய்திகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு சொல்லித் தரப்படும். அப்போ நம்ம இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம பிரச்சனை எல்லாம் தெரிந்துட்டு இதெல்லாம் செய்யலாம்னு நினைச்சா இட்ஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். நடக்கவே நடக்காது. ஸோ ஏன் நம்ம முகம் துக்கமா இருக்கு? காசு இல்லாம இருக்கா? காசு இல்லாம இருக்கா? ஒரு காலத்துல நம்ம எல்லாம் உடுதுணைக்கு மருதுணை இல்லாம தெரிஞ்ச ஆட்கள் தான். உங்களை பத்தி சொல்லுமா? ஏன் காரியத்தை சொல்ல இன்னைக்கு எல்லாம் இருக்கு. ஆண்டவர் கிருபையில நல்ல சொத்துக்கள் ஆண்டவர் நல்ல வீடு கொடுத்துருக்க, டைம் பவுண்ட் ப்ரமோஷன்ஸ் கொடுத்துருக்க.
நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து நல்ல நிலைமையில வச்சிருக்க. ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. We don't have time to spend in the presence of God. ஏதோ ஒண்ணு அச்சீவ் பண்றதுக்கு ஓடிக்கிட்டே தெரியும், இன்னும் ஜாஸ்தி கூட்டி சேர்க்கிறது. Beyond certain limit, money does not have any value. ஒரு அளவுக்கு மேல பணத்திற்கு மரியாதை இல்லை. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு என் மகனுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக அங்க போய் ரிசப்ஷன்ல நின்று ஒரு ஆள் சத்தம் போடுறான். ரிசப்ஷன்ல 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு நான் வந்து கேள்வி கேட்கிறேன். எவ்வளவு? அப்போ அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போனா 1 கோடி ரூபாய் செலவாகும். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயத்த சொல்றேன். அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போனா 1 கோடி ரூபாய் செலவாகுற விஷயத்த அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கேட்கிற ஆள் வந்து கையில வந்து ஒரு நாய் போடுற மாதிரி சங்கிலி போட்டிருக்கான். அவன் மனைவி பக்கத்துல நிக்கிற ஒரு தேர்ல வடை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வடை போடுற மாதிரி கழுத்துல ஒரு சங்கிலி போட்டிருக்காங்க அம்மா. நிக்கிறேன், கேட்கிறான் 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு தான் பியாண்ட் சர்டன் மணி டஸ் நாட் ஹேவ் எனி வேல்யூ. 8 மணி நேரம் வேலை பார்த்தோம், அது 10 மணி நேரம் ஆக்கணும், அது 12 மணி நேரம் ஆக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலைல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பிடிச்சிட்டு அப்புறம் வேலைக்கு போயிடும். ஏதாவது வேலைக்கு போயாச்சுன்னா ஏன் நம்மளுடைய முகத்துல துக்கம் தொடர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்க இப்படி ரொம்ப பிஸியாவே இப்படியே இந்த போனை நோண்டிக்கிட்டே திரிஞ்ச பொழுது பிசாசு உங்க வீட்டை சுற்றிலும் இருந்த ஆண்டவர் அணைச்சு வச்சிருந்த வேலையை பிரிச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியல, ஆனா வேலி போட்ட ஆள் வந்து ஆண்டவர். பிசாசு வந்து வேலையை பிடிக்க என்ன பண்ற அப்படின்னு பிசாசை பார்த்து ஆண்டவர் கேட்கிற, என்ன பண்ற? அவன் சும்மாவா உன்னை சேவிக்கிறான்? நீதான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கல அவனுக்கு. ஆனா கொடுத்தாலும் அவன் என்ன பண்றான்? உட்கார்ந்து உட்கார்ந்து டைம் காலி பண்றேன், உங்களை மறந்துட்டேன். அவன் கவலைப்படுற விஷயமே ஜெனரல் ஒரு பொது காரியத்துக்காக இல்ல. அவன் கவலை எல்லாமே வேறதான். திரும்பி ஆண்டவர்கிட்ட வா. நீ காலையில ஆண்டவர் நம்மோட பேசுற விஷயம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வருவோம். திரும்பி ஆண்டவர்கிட்ட வருவோம். திரும்பி ஆண்டவர் நம்முடைய துக்கத்துக்கான காரணம் என்ன? ரியல் கன்சர்ன்ஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் எங்க சிஸ்டர் இந்த ஜெபத்தை நடத்தும் போது ஒரு கன்சர்னும் வந்து லிட்டரலி இட் வாஸ் பிரேக்கிங் மீ. என்னை அது உடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. நம்மளுடைய கன்சர்ன்ஸ் வந்து இட் ஷுட் பி பியாண்ட் அவர் ஃபேமிலி. நம்ம குடும்பத்துக்கு வெளியே சுற்றில நடக்கிற விஷயங்களை பார்க்கணும். நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதையாவது தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம செய்யலாம்னா அது ஒரு நாள் நடக்கும். நம்ம பிரச்சனைகள் மத்தியில தான் இந்த வேலையை நம்ம செய்யணும். இதற்கான நேரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க உங்க துக்கத்துக்கு வந்து ரியலி வேல்யூ இருக்குன்னா ஆண்டவர் உங்க கூட வருவார். ஆண்டவர் உங்க கூட நடந்து வருவார். அவருடைய பிரசன்ஸை நீங்க அனுபவிப்பீங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் ராஜஸ்தான்ல கோட்டால பாஸ்டர் விசி மேத்யூ கோட்டால போய் ஒரு சபை நடத்த முடியல. அதுக்கு பதில் ஒரு ஸ்கூலை தொடங்கி அதை பேச வச்சு அவங்க ஊழியம் நடத்தினாங்க. அந்த பிரின்சிபலை வச்சு இந்த பாஸ்டர் ட்ராப் பண்ணாங்க. அவரையும் அவர் மனைவியும் பிடிச்சி ஜெயில போட்டாங்க.
ஆன்டி கன்வர்ஷன் லா தான். ஆன்டி கன்வர்ஷன் லா 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப அவங்க மனைவி விடுதலையாகி வந்திருக்காங்க. பாஸ்டர் இன்னும் ஜெயில தான் இருக்காரு. இவர் அந்த ஜெயிலுக்குள்ள போய் ஜெயிலுக்குள்ள இருந்தவனை எல்லாத்தையும் ஆண்டவருக்குள்ள நடத்திட்டு ஜெயில் முழுசுமே வந்து விசுவாசிகளால நிறைஞ்சிச்சு. இப்ப பாஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு அங்கே ஒரு குவார்டர்ஸ் கொடுத்தாங்க. பாஸ்டர் அம்மாவையும் கொண்டு வந்து அங்கே இங்க இருங்கன்னு சொல்லிட்டாங்க. பாஸ்டர் காலைல 7 மணிக்கு திறந்து விட்டுறேன், நீங்க போய் ஊழியம் செஞ்சுட்டு சாயங்காலம் உள்ள வந்துட்டு அங்க போனாலும் அந்த வேலை நிக்கல. இப்போ இது வர கொஞ்ச நாட்கள்ல இந்த ஆன்டி கன்வர்ஷன் லால பட போற பாடு வந்து இதுதான். ஆண்டவருக்கு தங்களுடைய குடும்பத்தை, தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய வேலைகளை எல்லாம் தியாகம் பண்ணுகிறவங்களை கூட ஆண்டவர் நடந்து உங்க துக்கத்துக்கான காரணத்தை ஆண்டவருக்கான ஆண்டவத்தை திருப்பி எழுத்தார். கிறிஸ்துவுக்காய் இழந்தவரவரும் தரித்திரராகவில்லை, ராயமேன்மைக்காய் கஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவரவரும் தரித்திரராகவில்லை, ராஜ்யமேன்மைக்காய் கல்வாரி தோணினார் அடிவாரி பொழி நாள் வரை உழைத்தீர். கரெக்ட் தட்டி பாடுமா. ஊராக்கும் கல்வாரி தோணினார் அடிவாரி பொழி நாள் வரை உழைத்தீர்.